இஸ்ரேலில் வந்திருக்கோம். இங்கே மக்கள்லாம் அரசுக்கு எதிராக நிறைய பேர் போராடுறாங்க. அதாவது யாருடைய குடும்பத்தார் ஹமாஸால் கடத்தி செல்லப்பட்டு பணைய கைதிகளாக வைக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கெல்லாம் போராடுறாங்க. 48 பேர் பணைய கைதிகள் இன்னும் இருக்காங்க. அதில் 20 பேர் உயிரோடு இருப்பதாக சொல்லப்படுகிறது. போராட்டம் அரசுக்கு எதிராக பயங்கரமாக வலுத்திருக்கு. டெல் அவிவ்லையும் சரி, ஜெருசலத்திலையும் சரி பிரதமருக்கு எதிராக போராடுறாங்க. அந்த போராட்ட காட்சிகளை முதலில் பார்த்து விடுவோம். והתרגשות. רגע זה דרור אור! גיא אילוז! כל החטופים מעל הכל! அந்த போராட்ட காட்சிகளை நீங்க பார்த்தீங்க இல்லையா? அந்த போராட்டம் எப்படி ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க தந்தி டிவி இஸ்ரேல் வந்தோம். இஸ்ரேல்ல வந்து அந்த இடத்துக்கே வந்துட்டோம். அந்த ப்ரோக்ராம் எங்க ஆர்கனைஸ் பண்றாங்க என்ன சுத்தி பாருங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் மிகப்பெரிய பேனர்ஸ். எவ்வளவு பேனர்ஸ் தயார் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அதே போல இந்த பக்கமும் பேனர்ஸ் இருக்கு. அப்படியே என் கூட வாங்க. இவங்க வந்து இஸ்ரேலி, நமக்கு இவங்க தான் ஹெல்ப் பண்றாங்க. எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து இங்க பாருங்க. ஏற்கனவே இதெல்லாம் வந்து இவங்க தயாரிச்சு வச்சது. இதெல்லாம் இங்கிருந்து போராட்ட களத்திற்கு போய் போராட்டக்காரர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். நாம இப்ப அப்படியே உள்ள போகலாம். இங்க பாருங்க, இது வந்து ஒரு டிஷர்ட் வடிவில் போராட்டக்காரர்கள் இந்த டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு தான் போராட்ட களத்திற்கு போறாங்க. அரசு வந்து பணைய கைதிகளை விரைவாக மீட்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை. இந்த டிஷர்ட்டை அணிந்து கொண்டு அவர்கள் போறாங்க. ஆங்கிலத்தில் இந்த டிஷர்ட் இருக்கு பாருங்க. அதாவது அவங்க என்ன போட்டிருக்காங்க, நவ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அதாவது உடனே மீட்டு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு.